அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 21 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களின் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயம் என்ற வாக்குறுதியை பாமக அளித்திருக்கிறது. மிக இளம் வயது பள்ளிக்கூடத்திலிருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போறது. எங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசும் நான் என்ன பார்வையில் வந்து குழந்தையா தான் நான் பார்க்கிறேன். நான் ஆனா 18 வயது வந்தவுடன் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர் வேலைன்னு கிடையாது. படிப்பு கல்யாணம் பண்ணது அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் குழந்தை 18 வயசுல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 20 வயசுல 2 குழந்தைகள். அதுக்கு அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அங்கே தருமபுரியிலயோ நிறைய பேர் இளம் குழந்தைகள் இளம் தாய்மார்கள்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருது. அதில் தம்பி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. 18, 19, 20 அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இந்த மாதிரியான இது காதல் வயப்படுறது சகஜம் உண்டு. ஆனா மெச்சூரிட்டி வரணும். 23 வயது பையனும் ஒரு படிப்பை முடிச்சிடணும். அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும். இவன் கட்டிட்டு ஒரு குழந்தைய கொண்டு இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு. அப்ப அந்த பொண்ணு எங்க தெருவில் நிற்கும் சொல்ல. இதெல்லாம் நினைச்சுதான் பெங்களூர் ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பு நான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால அது பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமா இருக்குன்னு சொன்னா செய்யறது தவறு இல்லை. சிங்கப்பூர்ல அந்த நிலைப்பாடு தான் இருக்கு. சில நாடு பிரேசில் நாட்டில் இருக்கு அப்படி நிலைப்பாடு. என்னன்னா 21 வயதிற்கு முன்பு. இன்னொன்னு எங்க கோரிக்கை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்க கொண்டு வாங்க. அப்போ அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும். இது வந்து நாங்க மட்டும் சொல்லல. கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்க சொல்லியிருக்கோம். இருக்குப்பா, நம்மாழ்வாருக்கு இருக்குப்பா. இப்ப நல்லா படிங்க. நம்மாழ்வாருக்கே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமா பேசுறது இயற்கை வேளாண் பத்தி பேசுறது நாங்க தான், பாட்டாளி மனுஷன் தான் பேசிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. இந்தியா அளவில் இயற்கை வேளாண்மை இப்ப வடகிழக்கு பகுதியை விட்டுடுங்க, அதுல வந்து நேச்சுரலாவே இருக்குதாங்க. அதிகமா செய்யறது மத்திய பிரதேஷ் தான்.